நான் ரொம்ப மதிக்கக்கூடிய ஆஷா பொன்சலி அவர்கள் வந்து கொஞ்ச நேரம் பாட்டு பாட வந்தாங்க. ரொம்ப நேரம் ஆச்சு அந்த பாட்டு ரெக்கார்ட் முடிக்கிறதுக்கு. என்னென்னா அது ஏற்கனவே எழுதி முடிச்சாச்சு. ரெக்கார்டிங்க்கு முன்னாடி வந்து இயக்குனர் வாசு சார் வந்து சொன்னாங்க, நீங்கள் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது, ரஜினிக்காக ஏதாவது ஒரு அவருடைய அழகை பற்றி ஏதாவது ஒரு 4 வரி எழுதலாம்ல அப்படின்னாரு. உடனே எழுதலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு, கண்ணில் ஓரழகு கையில் ஓரழகு உன்னால் பூமி அழகே, உன்னில் நான் அழகு எண்ணில் நீ அழகு நம்மால் யாவும் அழகே அப்படின்னு எத்தனை லகரம் போட்டிருக்கேன் பாருங்கள். அழகு அழகுன்னு போட்டேன். ரெக்கார்டிங் போன பிறகு தான் தெரிஞ்சது ஆஷா பொன்சலி அம்மாவுக்கு அழகரம் வரலன்னு. எனக்கு வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க அந்த முதிய வயதுலேயும். அவங்க வந்து நான் வேணா வார்த்தையை மாற்றுறேன்னு சொன்னாலும் அவங்க மாற்றலை. அவங்க வந்து ஒரு வார்த்தையை சொன்னார்கள், வாத்தியார்கள் ஒரு வரியை எழுதிவிட்டால் அதை திருத்துவதற்குரிய இடத்தில் நான் இல்லைன்னு அவ்வளோ பெரிய இசை மேதையாக இருக்கக்கூடிய அந்த அம்மா சொன்னாங்க. அந்த வார்த்தையை கஷ்டப்பட்டு நான் பாடுவேன்னு சொல்லிட்டு பாடிக்கிட்டே இருந்தாங்க. 6 மணி நேரம் ஆச்சு. அதனால் நான் முடிச்சுட்டு வரும்போது வித்யாசாகர் வெளியில் நின்றுட்டுருக்காரு. என்ன சார் கொஞ்ச நேரம் பல்லவி எடுத்துகிட்டு ரொம்ப நேரமாக அந்த ரெக்கார்டிங் நடந்துருச்சே அப்படின்னு சொல்லி சொன்னேன்.